Hi fam, welcome to Poppins Cooking Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்லா டெலிஷியஸான டோஃபு தவா ஃப்ரை வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு டோஃபூஸை நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக மேரினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு, காரத்துக்கு வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா மாஸ்டர் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம் ஃப்ளாரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கிராம் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா டோஃபுவில் நல்லா கோட் ஆகி வரதுக்காக தான் வந்து நம்ம இதுக்கு கிராம் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணுறோம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா திக்கான பேட்டராக வந்து நல்லா கம்பைன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இதை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நான் கொஞ்சமாக வந்து கியூமன் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன், சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட டோஃபூஸ் ஃபுல்லாக, அந்த டோஃபூஸை வந்து எல்லாமே வந்து போட்டு 1 by 1 போட்டு ஃபுல்லாக வந்து மேரினேஷன் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மசாலாவில் எவ்வளோக்கு அவ்வளோ வந்து டோஃபு நல்லா வந்து ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உள்ள ஃப்ளேவர்ஸ் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் நம்மளுக்கு டோஃபு. பேசிக்காக பார்த்திங்கன்னா வந்து டோஃபு வந்து பன்னீர் அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பட் ஆனால் வந்து இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாகவே வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃபேனாகவே ஆயிட்டாங்க. இந்த டோஃபு டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டோஃபுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் தான். இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் சட்னியோட நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ செமையாக தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து டோஃபு வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே முடியாது. மஸ்ட் ட்ரை ரெசிபினே இதை நான் சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட இந்த டோஃபு நான் ஒரு 1 hour கிட்ட வந்து நல்லா சோக் பண்ணி ஊற வச்சிட்டேன். நான் இந்த மசாலாஸ் நல்லா செம்மையாக வந்து இன்ஃப்யூஸ் ஆகி டேஸ்ட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டோஃபு நல்லா ஊறிட்டு வெயிட்டிங்கில் இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம பட்டரில் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு தோசை தவாவில் கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 டோஃபுவாக அப்படியே போட்டு ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வந்து போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நான் டின்டிடிங் நம்மளோட செம்ம டேஸ்டியான தவா ஃப்ரை டோஃபு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் கண்டிப்பாக பின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரம் பூஜா.